We are going to learn to explore new things. To explore new things. We are going to learn to explore new things. To explore new things. Hi, hello, welcome to our channel. இந்த வீடியோவில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோட இங்கிலீஷ் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஆர் யூ ரெடி குட்டீஸ்? ஓகே, ஃபர்ஸ்ட் லெசன் என்ன? மை பெட். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெசன். இந்த லெசன்லேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம், சரிங்களா? இப்போது உங்களுக்கு தெரியாதவங்க கிட்டே நீங்கள் போய் உங்களோட நேம் சொல்ல போகிறீங்க. எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க? நான் என் பேர் அப்படின்னு சொல்வீங்களா? இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களா? அந்த மாதிரி இந்த லெசனில் ஒரு கேர்ள் இருக்காங்க, அவங்களுடைய பெட்டை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறாங்க, சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எப்படி அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். நீங்கள் எப்படி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்கன்னு யோசிங்க. நம்ம டாபிக்குள்ளே போகலாம், ஓகே? இந்த லெசன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம இப்படி தான் நம்மளை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், நம்மளை இப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே? இப்போது நம்ம லெசனுக்குள்ளே போகிறோம், நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க, நம்ம ஜாலியாக படிக்க போகிறோம், ஓகே குட்டீஸ்? We'll move on to the first one. இப்போ இந்த கதையில் நான் தான் வள்ளி, ஓகே? இந்த வள்ளி எப்படி அவங்களுடைய பெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பெட்னா உங்களுக்கு தெரியும் தானே, ரொம்ப பிடிக்கும் தானே, மியாவ், கேட், டாக், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிடிக்கும் இல்லை? அந்த மாதிரி வள்ளியோட பெட்டை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? மை பெட் அப்படிங்கிறது என்னுடைய பெட், ரைட்? இப்போ நான் தான் வள்ளி. ஹலோ, மை நேம் இஸ் வள்ளி. This is my pet, Chittu. Do you have a pet? என்ன சொல்கிறாங்க? நான் தான் வள்ளி, என்னுடைய செல்லப்பிராணி பேர் சிட்டு. உங்ககிட்ட செல்லப்பிராணி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கா உங்ககிட்ட? ஓகே, இருந்ததுன்னா உங்கள் நேம்லாம் நீங்கள் சொல்ல போகிறீங்களா? ஓகே, இப்போது நம்ம ஒரு சாங் பாட போகிறோம். மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக ஒரு சாங் பாடலாமா? ஜாலியாக இருக்கும். நீங்கள் என் கூட சேர்ந்து பாடுங்க, ஓகே? ஹலோ சாங். Good morning to you and you and you. Let's say hello as loudly as we can. Hello. பாடுறீங்களா now time? Good morning to you and you and you. Let's say hello as loudly as we can. Hello. இன்னொரு டைம் பாடலாமா? Good morning to you and you and you. Let's say hello as quietly as we can. Hello. என்ன சொல்கிறாங்க? ஹலோ சாங்கில் எல்லாருக்கும் ஹலோ சொல்ல போகிறோம். அதை சத்தமாகவும் சொல்லணும், குவைட்லி அழகாக பொறுமையாகவும் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ ஹலோ சாங் பாடியாச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஹலோ சாங் பாடி பாருங்கள், ஓகே? நெக்ஸ்ட், ஆன் மை வே. இங்கே என்ன நடக்க போகுதுன்னா, எப்படி வள்ளிக்கு ஒரு பெட் இருந்துச்சு, வள்ளி எப்படி அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, என் பேர் வள்ளி அப்படின்னு சொன்னாங்களா? அந்த மாதிரி இங்கே அவங்க வள்ளி அவங்களோட சிட்டுவை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும்போது நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் இங்கேருந்து ஸ்கூலுக்கு போகும்போது நிறைய பார்க்குறீங்களா? ட்ரீஸ் பார்ப்பீங்க, நிறைய பில்டிங்ஸ் பார்ப்பீங்க, ஹவுஸ் பார்ப்பீங்க, ரோட்ஸ் பார்ப்பீங்க, இந்த மாதிரி நிறைய பார்ப்பீங்களா? அந்த மாதிரி வள்ளியும் சிட்டுவும் வழியில் போயிட்டே இருக்காங்க. அப்போ நிறைய பேரை பார்க்குறாங்க. அவங்க என் பேர் இது அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? இப்போ பார்க்கலாம். ஹாய், யூ ஆர் பிரிட்டி, வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு வள்ளி கேட்குறாங்க. உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பூ என்ன சொல்லுதான்? ஹாய், ஐ எம் டெய்ஸி. ஓகே, என் பேர் டெய்ஸி அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு சிட்டு என்ன சொல்லியிருக்கு? ஹலோ டெய்ஸி, மை நேம் இஸ் சிட்டு. அப்போ 3 பேருமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்கன்ட்டு. நீங்கள் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க? வெரி குட், இப்படி தான் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், சரியா? ஒவ்வொருத்தரும் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஹாய் ஹலோ சொல்லிவிட்டு ஸ்மைலிங் ஃபேஸோட அழகாக பொறுமையாக லவுடாக சொல்லணும், சரிங்களா? அடுத்தது அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்காங்க வள்ளியும் சிட்டுவும். அப்போது ஒரு பட்டர்ஃப்ளை பார்க்குறாங்களாமா. அந்த பட்டர்ஃப்ளை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? அகெயின் வள்ளி. இப்போ வள்ளிக்கு அந்த பட்டர்ஃப்ளை புதுசு, பட்டர்ஃப்ளைக்கு வள்ளி யாருன்னே தெரியாது. அதனால வள்ளி திரும்ப அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறா? ஐ எம் வள்ளி, வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு பட்டர்ஃப்ளை என்ன சொல்லுது? ஐ எம் பட்டர்ஃப்ளை அப்படின்னு அழகாக சொல்லிச்சான். சிட்டு என்ன சொல்லுது? ஹே, யூ ஆர் ஸோ கலர்ஃபுல். அந்த சிட்டு பார்த்துட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்க, நீ கலர்ஃபுல்லாக இருக்க அப்படின்னு பார்த்து சொல்லுதான்,
ஓகே, பட்டர்ஃப்ளை பார்க்கறதுக்கு அழகாக தானே இருக்குது. நம்ம எப்படி சொல்லணும்? யூ ஆர் ஸோ கலர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாமா? அப்போது நீங்கள் ஏதாவது பூவை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம்? ஒரு ஃப்ளாரை பார்த்தீங்கன்னா யார் ஸோ க்யூட் அப்படி சொல்லலாமா? ஓகே, அவங்க அழகாக இருந்தாங்கன்னா யார் லுக்கிங் ஸோ க்யூட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது அப்படியே நடந்து வந்துட்டே இருக்காங்க. அப்போ வள்ளி பார்த்துட்டு என்ன கேட்குறா? ஹே, அ பியூட்டிஃபுல் ட்ரீ, லுக் அட் திஸ், இட் இஸ் பிக். அப்படி அவளோட உருவத்தை பார்த்து சொல்கிறா. ஃபஸ்ட்டு கலர் பார்த்து சொன்னோமா, அது கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு பட்டர்ஃப்ளை சொன்னான். இப்போ என்ன சொல்கிறாங்க? அந்த மரத்தை பார்த்துட்டு இவ்வளோ அழகாக இருக்குது இந்த பெரிய ட்ரீ அப்படின்னு சொல்லி கேட்குறா. கேட்டுட்டு என்ன சொல்கிறா? வாட் இஸ் யர் நேம் அப்படின்னு வள்ளி கேட்குறா. அதுக்கு அந்த ட்ரீ என்ன சொன்னிச்சான்? ஐ எம் மேங்கோ ட்ரீ அப்படின்னு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிச்சான். அந்த மாதிரி அப்படியே நடந்து போயிட்டே இருக்கா. அப்போது வள்ளி வந்து கேட்குறா, வாட் இஸ் யர் நேம் அப்படின்னு கேட்குறா. வி ஆல் ஹாவ் நேம்ஸ். ஆமாம் தானே, எல்லாத்துக்குமே நேம் இருக்குன்னு. அப்போ அவங்களும் ஏதோ ஒரு நேமை சொல்லியிருப்பாங்க. அப்போது இங்கே என்ன சொல்ல வராங்க? எல்லாருக்கும் ஒரு நேம் இருக்குது. நேம் வச்சு தானே கூப்பிடுவாங்க. ஹே பாய் அப்படி கூப்பிடுவாங்களா? ஏ கேர்ள் அப்படி கூப்பிடுவாங்களா? இல்லை தானே. உங்களுக்கு ஒரு நேம் இருக்கா? அப்போ நீங்கள் சொல்லும் போது எப்படி சொல்லணும்? மை நேமஸ் அப்படின்னு சொல்லி உங்கள் நேமை சொல்லணும். நீங்கள் யார்ட்டையாவது கேட்கும்போது வாட் இஸ் யர் நேம் அப்படின்னு கேட்கணும். ஓகேங்களா? இந்த லெசன்லேருந்து இதை நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஹலோ சாங்கு, ஹலோ சாங்கோடு நீங்கள் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் உங்களே ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இனிமேட்டு அப்படி பண்ணுவீங்களா? நீங்கள் யார்ட்டையாவது கேட்கும் போதோ இல்லை உங்கள் நேம் இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதோ ஹலோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, இப்போ நம்ம ஆல்ஃபபெட் ஜங்கிள் பார்க்கலாமா? ஆல்ஃபபெட்ஸ் ஈஸி தானே, ஏபிசிடி. ஓகே, இப்போது ஆல்ஃபபெட் ஜங்கிள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரைம்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? Come little children, come to me, I will teach you ABC. Come children, come to me, I will teach you ABC. Are you ready? பாடலாமா? Ready? 1, 2, 3, start. A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, Z. இன்னொரு டைம் பாடலாமா? A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, Z. நீங்கள் பாடி நல்லா ஜாலியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் இதே சாங்கை பாடி காமிக்கணும். ஓகே குட்டீஸ், இப்போது நம்ம ஆல்ஃபபெட் ஜங்கிளுக்கு போகலாம். இப்போது ஏபிசி நமக்கு தெரிஞ்சாச்சு. அப்போ ஏல யார் வராங்கன்னு பார்க்கலாமா? அச்சோ, அங்கே பாருங்கள், ஒரு எறும்பு இருக்குது. அப்போது ஏ ஃபார் ant. அந்த ant எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க? The ant is in its hill. ஹில்லில் இருக்கா, மலை மேலே இருக்காமா. சரிங்களா? அப்போ A for ant. அடுத்தது B பாருங்க. அச்சோ, அங்கே ஒரு பியர் இருக்காங்க. The bear is in its cave. அந்த பேர் எங்கே இருக்கு? குகைக்குள்ளே இருக்காமா. அடுத்து யார் வர பாருங்க? அச்சோ, மியா குட்டி, கேட் வந்துருச்சு. The cat is on the tree. கேட் எங்கே இருக்கு? ட்ரீ மேலே இருக்கு. அடுத்து பாருங்க, டாக் வந்துச்சு. The dog is in its house. அதனுடைய வீட்டுக்குள்ளே அழகாக படுத்திருக்கு. அடுத்து வந்துருச்சா எலிஃபண்ட். உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்குமா? யானை யாரே பிடிக்குமா? எலிஃபண்ட். ஓகே, the elephant is in the forest. எங்கே இருந்துச்சு? ஃபாரஸ்டில் இருந்துச்சான். அடுத்து பாருங்க, ஃபாக்ஸு. ஃபாக்ஸ் வந்துருச்சா? the fox is in its hole. அதனுடைய ஹோல்குள்ளே இருந்துச்சான். அடுத்து கோட் வந்துட்டாங்க. the goat is in the shed. அது இருக்கிற இடத்துல கோட் இருந்திருக்கு. கோட் எங்கே இருக்கும்? ஷெட்டில் தானே இருக்கும். அடுத்து பாருங்க, ஹெச் வந்துட்டாங்க. ஹெச் யாரு? ஹார்ஸ். ஹார்ஸ் தெரியும் தானே, குதிரை. ஓகே, the horse is in the farm. ஹார்ஸ் எங்கே இருக்குது? ஃபார்மில் இருக்குது, வயலில் இருக்குது. அடுத்து பாருங்க, ibis வந்துட்டாங்க. the ibis is in the lake. இப்போது நம்ம ஒவ்வொன்றுக்கு பாடலாமா? A for ant, B for bear, C for cat,
D for dog. E for elephant. F for fox. G for goat. H for horse. I for abyss. Okay, no time pallama. A for ant. B for bear. C for cat. D for dog. E for elephant. F for fox. G for goat. H for horse. I for abyss. Okay. இப்போ நம்ம ஏபிசிடி கற்றுக்கிட்டாச்சு. ஏபிசிடியில் வரக்கூடிய எல்லா இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ், அனிமல்ஸ்லாம் பார்த்தாச்சா? ஓகே, இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்களா? சி ஃபார் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? எஸ், கேட். டிக்கு கேட்டால் என்ன சொல்லணும்? டி ஃபார் டாக். ஹெச் ஃபார் ஹார்ஸ். இந்த மாதிரி எப்படி கேட்டாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லணுமா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது வரைக்கும் நம்ம ஏபிசிடி கற்றுக்கிட்டாச்சு. அதை எப்படி எழுதலான்னு பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீப்பிங் லைன் நம்ம கற்றுக்கணும். ஸ்லீப்பிங் லைன்னா நீங்கள் தூங்கும் போது எப்படி இருப்பீங்க? சாஞ்சிட்டு தானே இருப்பீங்க. அப்போது அதே மாதிரி தான் அதுவும் சாஞ்சிட்ருக்குமா? எப்படின்னு பார்க்கலாமா? இப்போது நான் எழுதுறது அப்படியே பாருங்கள். இங்கே மேலேருந்து கீழே எழுதணும், மேலேருந்து கீழே எழுதணும், மேலேருந்து கீழே, மேலேருந்து கீழே, மேலேருந்து கீழே. இப்போது மேலேருந்து கீழே இது பேர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது மேலேருந்து கீழே எழுதியாச்சு. நவ் கீழேருந்து மேலே, கீழேருந்து மேலே, கீழேருந்து மேலே, கீழேருந்து மேலே எழுதியாச்சு. இப்போது லெஃப்ட் டு ரைட் சைடு எழுத போகிறோம். இப்படி எழுத போகிறோம், இப்படி எழுத போகிறோம், இப்படி எழுத போகிறோம், இப்படி எழுத போகிறோம். இப்போது மேலேருந்து கீழே பட் நேர் ஸ்ட்ரைட் லைனாக எழுத போகிறோம். ஓகே, ஈஸியாக இருக்குங்களா? இப்போ கர்வ்னா எப்படி இருக்கும்? பெண்டாக இருக்குமா? கர்வ் எப்படி போடணும்னு பாருங்கள். இப்படி ஆரம்பித்து இப்படி போடணும், இங்கே ஆரம்பித்து இப்படி போடணும். அடுத்து இந்த கர்வ் எப்படி போடணும்? இந்த பக்கம் அப்படியே ஆப்போசிட் சைடில் போட்டுகிட்டே வரணும். ஓகே, இப்போ ஏபிசிடி எழுத ப்ராக்டிஸ் பண்ணலாமா? வெரி குட் சில்ட்ரன். மேலே ஏ ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன். பி எப்படி எழுதணும்? மேலேருந்து கீழே, அப்புறம் ஒரு கர்வ், அகெயின் ஒரு கர்வ். சி எப்படி எழுதணும்? ஒரே கர்வ் மட்டும்தான். டி ஒன் லைன், ஒன் கர்வ். இ ஒன் லைன், டூ லைன்ஸ், த்ரீ லைன்ஸ், ஃபோர் லைன்ஸ். எஃப் பாருங்க, ஒன் லைன்ஸ், டூ லைன்ஸ், த்ரீ லைன்ஸ். ஜிக்கு ஒன் கர்வ் இருக்குது, ஒரு லைன் இருக்குது, இன்னொரு லைன் இருக்குது. ஹெச்க்கு ஒன் லைன், டூ லைன்ஸ், த்ரீ லைன்ஸ். ஐக்கு பாருங்கள், மேலே ஒரு லைன், கீழே நேராக ஒரு லைன், இப்படி ஒரு லைன். இப்போது நீங்கள் கேப்ஸ் லெட்டர் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்மால் லெட்டர் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி அதனுடைய நேம் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது வள்ளின்லாம் நம்ம பார்த்தோமா, அவங்களோட நேம் வள்ளி. அப்புறம் ஒரு ட்ரீ வந்து என் பேர் மேங்கோ ட்ரீன்னு சொன்னிச்சா, அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பொருளுக்கும் நேம் இருக்குது. அந்த நேமை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? இப்போது உங்களுக்கு மேலே ஒரு மாதிரி பிரைட்டாக இருக்கும் தெரியுங்களா? வால் மேலே பிரைட்டாக இருக்குமா? என்னது? எஸ், லைட். லைட் இருந்தால் தானே நம்ம வீட்டில் வெளிச்சமாக இருக்கும், இல்லாட்டி இருட்டாக இருக்குமா? இருட்டுனா பயமா உங்களுக்கு? இல்லையா? வெரி குட். இருட்டுனா பயப்படக்கூடாது. சரிங்களா? லைட்டில் எப்படி இருக்கும்? வெளிச்சமாக இருக்குமா? அப்போ அது பேர் என்னன்னு சொல்லணும்? லைட். லைட். ஓகே, அடுத்தது இப்போது நம்ம ஸ்கூலில் படம்லாம் போட்டு காமிப்பாங்களா? பிக்சர்ஸ்லாம் போட்டு காமிப்பாங்களா? எதில் போட்டு காமிப்பாங்க? அது பேர் என்னென்னா, நேம் என்னென்னா ஸ்மார்ட் போர்ட். ஸ்மார்ட் போர்டில் தானே அந்த பிக்சர்லாம் போட்டு காமிப்பாங்க, ஸ்மார்ட் போர்ட். ஓகே, அந்த ஸ்மார்ட் போர்டு ஒர்க் ஆகணும்னா அதுக்கு ஒரு பொருள் தேவைப்படுதாமா. அந்த பேர் என்னென்னு பார்க்கலாமா? அந்த பொருள் என்னென்னு பார்க்கலாமா? ப்ரொஜெக்டர். ப்ரொஜெக்டர் இருந்தால் தான் அந்த படம் ஒழுங்காக காமிக்க முடியும். ஓகே, அந்த படத்தை கரெக்டாக காமிக்கணும். அதுக்கு இன்னொரு முக்கியமான பொருள் எதுனா லேப்டாப். லேப்டாப் தெரியுமா? அப்பா ஒர்க் பண்ணியிருப்பாரு, அம்மா ஒர்க் பண்ணியிருப்பாங்கல்ல ஒர்க்குக்காக, அதுதான் லேப்டாப். சரிங்களா? அடுத்தது, எனக்கு போர் அடிக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்?
ஆ வெளியே நின்று வேடிக்கை பார்ப்போமா? எதுலேருந்து வேடிக்கை பார்ப்போம்? ஆமாம், ஒரு சைடாக ஓப்பன் பண்ணிட்டு ஒன்று பார்ப்போமே, அது என்னது? வெரி குட், விண்டோ. விண்டோவில் தான் நம்ம வெளியே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் வெளியே போகணும்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு கோ அவுட். நான் வெளியே போகணும். எப்படி போவீங்க? எது ஓப்பன் பண்ணி போவீங்க? எஸ், டோர் ஓப்பன் பண்ணி தானே போகணும். அப்போ டோர். அடுத்து நான் வெளியே போயிட்டு வந்து வேர்க்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறோமா? அப்போ என்ன போடுவோம் நம்ம? ஏசி. ஏசிக்கு ஃபுல் பேர் என்னது? ஏர் கண்டிஷ்னர். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. யார் வந்திருக்கா? ஒரு கேர்ள் வந்திருக்காங்க, ஒரு பாய் வந்திருக்காங்க. அவங்கள என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாய் உட்காந்துருக்காங்க, இங்கே ஒரு பாய். இவங்கள என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? இப்போ அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க? ஒருத்தவங்க படிச்சுட்ருக்காங்க. எதை வச்சு படிப்பாங்க? புக் வச்சு தானே படிப்பாங்க. புக் எதுக்குள்ளே இருக்கும்? ஆமாம், பேக்குள்ளே தானே பத்திரமா வச்சுருப்போம். இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது பேக்கில் தானே போட்டு போகிறோம். அடுத்து இவங்கள உட்காந்து படிக்கிறது எங்கே உட்காந்து படிச்சுட்ருக்காங்கன்னு பாருங்கள். ஸ்டூல் மேலே உட்காந்து படிச்சுட்ருக்காங்க. புக்கோடு சேர்த்து வேறு என்ன எடுத்துகிட்டு போவீங்க எழுதுறதுக்கு? பென்சில், நோட் புக். அப்போ இது எல்லாத்துக்கும் நேம் இருக்குது பார்த்தீங்களா? நமக்கு மட்டும் நேம் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பொருளுக்கு நேம் இருக்குது. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், சரிங்களா? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோவில் ஜாலியாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன பொருள்லாம் பார்க்குறீங்களோ அதுக்கு நேம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே குட்டீஸ்? இன்னும் பாருங்கள் இருக்குது, நம்ம பார்க்கலாமா? மேலே அப்படியே அண்ணாந்து பாருங்கள், என்ன இருக்குது? அது பேர் தான் ரூஃப். அப்போ உங்களுக்கு மேலே ஒன்று சுற்றிட்டு இருக்குமே, அது பேர் என்னது? ஃபேன். அப்புறம் உங்களோட ரைட் சைடு லெஃப்ட் சைட்லாம் பாருங்கள், என்ன இருக்கும்? வால். அடுத்து நீங்கள் எதுலெல்லாம் மூவி பார்ப்பீங்க? மூவிஸு, கார்ட்டூன் சேனல்லாம் பார்ப்பீங்களா? சோட்டா பீம், டோரா புஜிலாம் பார்ப்பீங்களா? அதில் எதில் பார்ப்பீங்க? ஆமாம், டெலிவிஷன். அந்த டெலிவிஷன் டிவின்னு சொல்லுவாங்களா? அந்த டிவி ஓடணுன்னா என்ன பண்ணியிருக்கணும்? சுவிட்ச் பாக்ஸில் கனெக்ட் கொடுக்கணுமா? அப்போ அது பேர் என்னன்னு சொல்லணும்? ஸ்விட்ச் போர்டு. உங்கள் புக்ஸ்லாம் நீங்கள் நீட்டாக அடுக்கி வைப்பீங்களா இல்லை அப்படியே போட்டு போயிடுவீங்களா? நீட்டாக அடுக்கி வைப்பீங்களா? வெரி குட். நீட்டாக அடுக்கி வைப்பீங்களா? அப்போ அந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்லணும்? கபோர்டு. உங்கள் புக்ஸ் எப்பவுமே நீங்கள் எப்படி வச்சுருக்கணும்? நீட்டாக அரேஞ்ச் பண்ணி தான் வச்சுருக்கணும், ஓகேவா? பேக்லேயும் அப்படி தான் வச்சுருக்கணும், வீட்லேயும் கபோர்டில் அழகாக எடுத்து வச்சுருக்கணும். சரி, நீங்கள் கீழே உட்காந்து படிப்பீங்க இல்லை தானே? எது மேலே உட்காந்து படிப்பீங்க? ஸ்டூலில் உட்காந்து படிப்பீங்க. உங்கள் புக்ஸ்லாம் எங்கே இருக்கும்? ஆமாம், டேபிள் மேலே வச்சு தானே படிப்பீங்க. வெரி குட். உங்கள் டேபிள் எங்கே இருக்குது? எது மேலே இருக்கும்? ஃப்ளோர். அடுத்து பாருங்கள், கீழே கீழே போர்ட்ஸ்லாம் அழகழகாக வச்சுருக்காங்களா? நம்ம ஸ்கூலில் கீழெலாம் எழுதி போடுறதுக்கு வச்சுருப்பாங்களே போர்டு, அது பேர் தான் லோ லெவல் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே நீங்கள் ஹைட்டு கம்மி தான் இருப்பீங்க, அப்போ உங்கள் ஹைட்டுக்கு எட்டுற மாதிரி சின்ன சின்ன போர்ட்ஸ் கீழே வச்சுருப்பாங்களா? அது பேர் தான் லோ லெவல் போர்டு. ஓகே, இந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம நேம் கண்டுபிடிச்சிட்டோம். ஆமாம் தானே? இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா? ஃபஸ்ட்டு ஒன், மேலே வந்துட்டு நல்ல கலர் கலராக இருக்கும், நமக்கு வெளிச்சம் கொடுக்கும். எது? எஸ், வெரி குட். லைட். கிளாப் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்து நீங்கள் புக்ஸ் எல்லாம் எதில் வைப்பீங்க? வெரி குட், பேக். சூப்பராக சொல்கிறீங்க குட்டீஸ். வெரி குட், கிளாப் கிளாப். அடுத்து ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்கல்ல, ஹோம்ஒர்க் நீங்கள் எதில் எழுதுவீங்க? பென்சில். வெரி குட், சூப்பராக சொல்கிறீங்களே. வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்போ நீங்கள் வெளியே போகணுன்னு நினைக்கிறீங்க, எது ஓப்பன் பண்ணி போவீங்க? டோர். சூப்பராக சொல்கிறீங்க குட்டீஸ், நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க. நீங்கள் கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லி கொடுக்குறீங்களா? வெரி குட் வெரி குட் வெரி குட். இன்னொரு டைம் நம்ம சாங் மட்டும் பாடிட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம், ஓகே? லாஸ்ட்டாக நம்ம முடிக்கும் போது இந்த சாங் பாடி முடிச்சிடலாம். ஹலோ சாங் பாடலாமா? ஆர் யூ ரெடி? என் கூட சேர்ந்து பாடுங்க. குட் மார்னிங் டு யூ and you and you. Let's say hello as loudly as we can. Hello. Good morning to you and you and you. Let's say hello as quietly as we can. Hello. சூப்பர் குட்டீஸ். இதே மாதிரி நம்ம நிறைய பாட்டெலாம் கற்றுக்கலாம், ஜாலியாக லேர்ன் பண்ணலாம், ஓகேவா? நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் கொடுங்க, சரிங்களா? நீங்களும் கற்றுக் கொடுங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஓகேவா? மறந்துடக்கூடாது. நிறைய
நம்ம லேர்ன் பண்ணுவோம். அப்போ நீங்கள் மறக்காமல் கற்றுக்கணுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் சொல்லித்தாங்க. சரியா? நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். தேங்க்யூ.